பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் இந்த 6 ஒரு ஆவியை குறித்து சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு தாறுமாறான ஆவியை குறித்து சொல்லணும்னா அடுத்த செய்தியெல்லாம் சொல்ல முடியும். பொய்யின் ஆவியை குறித்து சொல்லணும்னா அடுத்த செய்தியெல்லாம் சொல்லணும். பயத்தின் ஆவியை குறித்து சொல்லணும். பல காரியம் உண்டு. இந்த 6 செய்தி உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வரேன். பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற ஆவி. இப்போ ஒரு காரியத்தை பார்க்க போறோம். பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற ஆவி எப்படி வருது? ஒரு மனுஷனை பார்த்து மனசுல அதே எண்ணத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாள் இருக்கு. ஆமா, வரும்போதெல்லாம் பார்ப்பான். இந்த மொர்தெக்காய் வாசல்ல உட்கார்ந்துருப்பான். இந்த யூதன் இருக்க மட்டும் எனக்கு என்ன மரியாதை, எனக்கு ஒண்ணுமில்ல, இவனை மட்டும் இல்ல, இந்த ஜனத்தையே அழிக்க வேண்டும் என்று அவனுக்குள் மனதில் பொல்லாப்பின் ஆவி வந்தது. ஒரு நாள் அவன் மனைவியும் சிநேகிதரும் சொன்னாங்க, ராஜா வீட்டுக்கு விருந்துக்கு போறதெல்லாம் நல்லதுதான், உன்னை தான் அழைக்கிறாருங்கிறதெல்லாம் நல்லதுதான், உன் பெருமை, உன் பிள்ளைய திறச்சி எல்லாம் ஓகே, உனக்கு இருக்க அதிகாரம் எல்லாம் சரிதான். ஆனா அத்தனை பேர் எந்திரிச்சாலும் இந்த மொர்தெக்காய் எந்திரிக்க மாட்டேன்றானே, இவனை என்ன செய்ய போற? அவனை அழித்து தீரு மட்டும் எனக்கு மற்றெல்லாம் ஒன்றுமில்லை. நான் உன்னை மனைவி சிநேகிதெல்லாம் சொன்னாங்க, ஒரு பொல்லாப்பு செய்ய ஒரு வழி இருக்கு. உன் அதிகாரத்தை பயன்படுத்தி 50 முழ உயரத்தில் ஒரு தூக்கு மரத்தை செய். அதில் அவனை தூக்கி போடுறதுக்கு நாளைக்கு ராஜா வீட்டுக்கு விருந்துக்கு போவே இல்லை. அப்ப செய்யணும். உடைய வேதாகமத்தை எல்லாரும் எங்க இருந்தாலும் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கக்கூடாது. எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து எல்லாரும் திருப்பிக் கொள்றீங்களா? எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தோ நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, உயர பறந்திடுவார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, உயர பறந்திடுவார். மடிந்து போவதில்லை, எதை நிலைத்தும் நீ கலங்காதே
மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நிலைத்துள்ளார் கலங்கிடவே மாட்டே. யெகோவா தேவன் எல்லை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் எல்லை நடத்தி செல்வார். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருக்கு. அந்த ராத்திரியிலே, எந்த ராத்திரி தெரியுமா? ஆமா, வீட்டில் போய் தான் பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானே. மனைவி சொன்னாலே அவனுக்கு ஒரு தூக்கம் வந்து செஞ்சு நாளைக்கு எப்படி அவனை தூக்கி போட்டு அப்படின்னாலே அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், ஏன்னா ஆமான கொல்றதுக்கு நீதிமான் மேல கை வைக்கும் போது கர்த்தர் விட மாட்டார். சங்கீதம் 57 பார்க்கிறோம். முன் குறிப்பில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இது எப்ப பாடின சங்கீதம்? 57. தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் வராதபடி அல்தஸ்கேத் என்னும் வாத்தியத்தில். என்ன வாத்தியம்? அல்தஸ்கேத். இது என்ன வாத்தியம்னு எனக்கும் தெரியாது. நீங்கள் கேட்கலாம் இது என்னையா வாத்தியம்? நான் பார்த்துருக்கேன், கீபோர்டு பார்த்துருக்கேன், கிட்டார் பார்த்துருக்கேன், புல்லாங்குழல் பார்த்துருக்கேன். ஆனால் அல்தஸ்கேத் அது என்ன வாத்தியம்? ஒருத்தன் செத்து போனால் செனாயை ஊதுறான் அப்படின்னு ஊதுறான். ஒரு காலை வந்துச்சுன்னா புல்லாங்குழல் ஊதுறாங்க காளையை காட்டுறதுக்கு. ஒரு வீணை வந்தால் பக்தி விருத்திக்கு காமிக்கிறாங்க. ஏன் அதே சமயத்தில் ஒரு ஜலதரங்கம், ஒரு வெள்ளு, எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது, நயம் இருக்குது. அதே போல் ஒரு கல்யாணம் நடந்தால் என்ன செய்கிறாங்க? நாதஸ்வரம் ஊதுறாங்க, பீ பீ பீன்னு. அதனால தான் ஒருத்தர் பாடினார். என்ன பாடினாரு அந்த பாட்டை? ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புல தான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புல தான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளதான் அதான் மண்ணாச்சி, எலும்புலதான் பொண்ணு நம்ம எங்கால காலம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளதான் ஏன்னா மண்ணாச்சி, எலும்புலதான் பொண்ணு நம்ம வாழ காணும். தேவனோட உறவில தான் வாழ்ந்து வந்தாங்க, பாவம் செய்த போது அவன் விலகி நின்னாங்க. தேவனோட உறவில தான் வாழ்ந்து வந்தாங்க, பாவம் செய்த போது அங்கே விலகி போனாங்க. பிப்பி ஆகா பிப்பி ஆகா பிப்பி மேளமில்ல துண்டு மேளமில்ல பிப்பி நாதமில்ல துண்டு மேளமில்ல அலங்கார மேடை இல்ல ஆட்களங்கு கூட இல்ல. மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புலதான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ள எலும்புலதான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். கல்யாணம் ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். அன்னைக்கு கிடக்கும்போது பி கிடையாது, கொட்டு கிடையாது, அலங்காரம் மேடையும் கிடையாது. மாப்பிள்ளை யாரு? மண்ணாங்கட்டி. நம்மளும் அப்படித்தான், உண்மைதான். நீங்கள் நானும் பெருசாக செண்டை பூசி கலராக ட்ரெஸ் எடுத்து அதையும் கிழிச்சு விட்டு போட்ட உடனே இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டு வருவாங்க. கேட்டால் புதுசுங்க அப்படி போட்டால் தான் அதுக்கு ஒரு மதிப்பு. எனக்கு கண்வானுடைய அது இல்லைங்க, அலங்காரம் இல்லை, ஆட்களங்க கூட இல்லை. ஆனால் மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைக்கும்
எலும்பில் செஞ்ச பொண்ணுக்கும் கல்யாணம் முதல்ல நடந்துச்சு. இப்போ எலும்பும் தெரிய மாட்டேங்குது, சதையும் தெரிய மாட்டேங்குது, தோலும் தெரிய மாட்டேங்குது. கையை போய் தொட்டால் சுற்றி தங்கமாக தொங்குது. போகும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், சொல்லக்கூடாது பேருக்கு. பொண்ணை போய் தொட்டு பார்த்தேன். அந்த பொண்ணு சொன்னால், அங்கிள் என்னை தொட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க. தொட்டால் எங்கே பார்த்தாலும் பொண்ணு தலையும் காணும், கழுத்தையும் காணும். ஏன்னா தலையை தொட முடியாது, இது வச்சு நெட்டு கிட்டெல்லாம் போட்டு கட்டியிருப்பாங்க. தோளில் தான் டாஜிட்டு போனால் அங்கே தொங்குது இவ்வளவு கணத்துக்கு. இது என்னம்மானே, எங்கள் டாடி போட்டது எப்படி 15 பவுன் இருக்காங்க. அப்பா நான் தள்ளிக்கிறட்டாம்மான்னு. ஏன் தெரியுமா தள்ளிக்கிறவா? ஏன் தெரியுமா? தங்கம்னு சொல்ல கேட்டிருக்கேன், அதன் நிறம் எனக்கு தெரியாது. எனக்கு கண்பாருளே, தங்கத்தை பார்த்து என் ஆதரவு என்று சொன்னாலும் அது விசாரிக்க கிடவுதுன்னு யோபு சொன்னான். எனக்கு கண்பானவர்களே, நாம் ஓரேபுக்கு கூட இன்னும் வரல. போன வாரத்தில் பிரசங்கம் பண்ணேன். ஓரேபுக்கு வந்தால் அங்கே என்னத்தை கலட்டணும்? ஆபரணங்களை கலட்டி போடணும். யாத்திராம 35:2 வாசிக்கிற ஓரேபில் வந்தோடனே அவங்க ஆபரணங்கள் எல்லாம் கலட்டினாங்க. இன்னைக்கும் சொல்கிறேன், நமக்குள்ளே இருக்கிற பொல்லாத ஆவி அதுதாங்க. அப்பண்ணப்பட்ட நானும் குறைஞ்சவனா, இந்த பொல்லாத ஆவியும் வரக்கூடாது, இருக்கிறது போதும். இங்கே ஆமானுக்கு அந்த ராத்திரியில் ஒரு தீர்மானம் நடக்குது. அவர் காலையில் எந்திரிச்சு போகிறக்குள்ள ராத்திரி அவனுக்கு இருக்க முடியல. போகிறான். அந்த ராத்திரியில் ராஜாவுக்கு தூக்கம் வரல. வாசிங்க. அப்போ என்ன பண்ணாங்க? நாளாகம புஸ்தகம் கொண்டு வர சொல்லி வாசித்தாங்க. ஏன்னா ராஜாக்களுக்கு தூக்கம் வரலன்னா நாதோசரம் எல்லாம் வாசிப்பாங்க. நான் தான் சொன்னேன், அல்தஸ்கேத்துங்கிறது என்ன வாத்தியம்னு உங்களுக்கு தெரியாதுன்னு. அந்த அல்தஸ்கேத்து வாத்தியத்திலே மிக்தாம் அப்படிங்கிற சங்கீதம், அந்த சங்கீதத்துக்கு பேர் மிக்தாம்னா என்ன அர்த்தம்? டோன்ட் பி டெஸ்ட்ராய்ட். ஏன்னா மிக்தாம் என்ன சங்கீதம், அழிக்காத. தாவீது பக்கத்தில் இருக்கான். எல்லாரும் சொன்னாங்க சவுல் இந்த இருக்கான், இப்போ அழிச்சிடலாம். ஆண்டவர் சொல்றார், மிக்தாம் டோன்ட் டெஸ்ட்ராய் பிகாஸ் he is anointing person, don't touch. அதனால தான் தாவீது போய் கிட்ட போனவன் அந்த வஸ்திரத்தினுடைய தொங்கலை மட்டும் என்ன செஞ்சான்? அறுத்துக்கிட்டு வந்தான். அப்போ தான் சவுலுக்கு யோசனை வந்துச்சு, உங்கள்கிட்ட ஒருத்தன் வந்திருந்தான் ஐயா, உன் துணியை அறுத்துட்டு வந்திருக்கானு தபாரும், என் குமாரனாகிய தாவீதே, சத்தம் அல்லவா? பொல்லாப்பு செய்வதற்கு ஒரு நாள் கர்த்தர் இடம் கொடுக்கிறதே கிடையாது. பொல்லாப்பின் ஆவி நமக்குள்ள வரவும் கூடாது. அப்ப நீங்க சொல்லலாம், எனக்கு பொல்லாப்பு செய்யறானே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், ஒருபோதும் தள்ளாட ஒன்ன ஐயா காக்கிறவர் உறங்கார், உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஆயுதத்தை வாய்க்காது போக செய்வார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கார், பக்கத்தில் 1000 பேர் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆனா உனக்கு ஒரு பெரிய சீனரி கிடைக்கும், துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய், நீ பார்ப்ப. ராத்திரியில தூக்கம் வரல ராஜாவுக்கு. நமக்காவது ஏதாவது குறை இருக்கும், சோறு கொஞ்சம் குறையா தின்றுப்போம், படுக்கிற பாய் கொஞ்சம் காலில் விட அழுத்தி இருக்கும். ராஜா படுக்க எப்படி இருக்கும்? மெத்த பன்னீர் தெளிச்சு. ஆனால் அங்கே தூக்கத்தை காணோம். இங்கே என்ன பண்ணுறாரு? ஒருத்தனை அழிக்கிறதுக்கு திட்டம் பண்ணால் அங்கே ராஜா தூக்கம் போச்சு. வாசிங்க. ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை. அப்போ 4ஆம் புஸ்தகம் கொண்டு வரப்பட்டு வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற்காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பித்தானா தேரேஸ் ராஜாவாகிய கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்றான். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே. நல்ல கவனிங்க. இப்ப ராஜாவுடைய எண்ணம் என்னது?
அவனு ஒன்றும் செய்யலையே, ஏதாவது செய்யணுமே நினச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே ஒருத்தன் செஞ்சு வச்ச தூக்கு மரத்தை தூக்கி போடுறதுக்கா அனுமதி கேட்க வந்திருக்கான். அங்கே ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும், மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளிமுற்றத்திலே ராஜ அரண்மனையின் முற்றத்தில் மொர்தெகாய் நிற்கிற கதத்தர் முதல்ல சிம்பாலிக்கலா நிற்க வச்சுட்டார். எங்க? வெளிமுற்றம். இட்ஸ் a symbolical representation, அடையாளம், அதாவது அலிகாரிக்கல், இன்னர் மீனிங் உள்ள பார்த்தோன்னா முதல்ல முற்றத்தில் நிற்க வச்சுட்டாரு. இப்போ முற்றத்தில் நிற்கிற இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கே போக போகிற, வீடு வீடாக தெருவா தெரிய போகிறேங்கிற அடையாளம் காமிச்சார். வாசிங்க. அப்பொழுது ராஜா கேட்கிறார், ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார்? முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். அவன் அமைச்சர் ஆமான் நிற்கிறாருன்னா அவன் உள்ளே வரட்டும்னார். ஆமான் உள்ளே வந்தபோது அவன் நினைச்சிருப்பான் உடனே அனுமதி கிடைச்சிருச்சு. இன்னைக்கு யாருக்கு? மொர்தெகாய்க்கு என்னதான்? தூக்கு மரம் தான் நினைச்சிட்டு வந்திருப்பான். ஆனா இங்க வந்தவொடனே கேட்கிறார், ராஜா கேட்கிறார். ராஜா அவனை நோக்கி, ஆமானை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஆமான் உள்ளுக்குள்ள அங்கேயே அந்த ஆவி வந்துருச்சு, தற்பெருமையின் ஆவி. என்ன என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார்? இதுதான் நமக்குள்ளேயே இருக்கிற ஆவி. என்னால உன்னையாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை என்னையும் நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். இவர் நினைச்சிருக்குது, உடனே அனுமதி கிடைச்சிருச்சு. அவர் நினைக்கிறது எனக்கு என்ன சொல்றான் பார்ப்போம். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்? உன்னைக்கு தற்பெருமை நான் உள்ள முடிஞ்சிருச்சு. என்ன என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார்? ஏன்னா மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியில சில ஆவியை சொல்ற. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் தற்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இப்படிப்பட்ட ஆவியில ஒரு ஆவி என்ன? முதல் ஆவி 2 தீமோத்தேயு 3:1 என்ன வாசிச்சோம்? தற்பிரிய, தன்னையே பிரியப்படுத்துற ஆவி. என்ன தவிர யார ராசா என்ன செய்வாரு? சொல்ற கொஞ்சம் கூட சொல்லி வைப்போம். அந்த காத்த சொல்லுவாங்க, தனக்குன்னு நினைச்சுக்கிட்டு தான் கடைசியில் ஒண்ணுமெல்லாம் போயிடும். இன்னைக்கு அநேக நேரங்களில் எனக்கு தானேமோ கடைசியில் நமக்கு அந்த இடம் கூட இல்லாமல் போயிடும். என்ன விட்ட யாரு? ஐயா நீ போகாட்டா கல்லுகளினால் ஆபிரகாம் பிள்ளைகளை கொண்டு வருவார். நான் போகாட்டா அவர் யாரை கொண்டு செய்வார்? அவருக்கு ஆட்கள் கொழுப்புறது அவருக்கு லேசான காரியம். என்னை பயன்படுத்துகிறாருன்னா ஏதோ கிருபை, அவ்வளோதான். ஏதோ நம்மகிட்ட அறிவு இருக்குன்னு இல்லை, நம்மகிட்ட பலன் இருக்குன்னு இல்லை. ஒரு கழுதையும் கிடையாது. இந்த மண்ணாங்கட்டிக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அவர் பார்த்து லேசா ஒருத்தர் மூளை கிளம்பி அன்னைக்கு ஒருத்தர் இருந்தார். நான் போயிருந்தேன். அவருக்கு ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவர் ஒரு கொத்தனார். இந்த கொத்தனாருக்கு 29-30 வயசு தான் இருக்கும். ஆனால் அவருக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் உண்டு. அந்த குடிப்பழக்கத்தினால கொஞ்சம் அவருக்கு வேலை செய்வார். ஆனால் எல்லாத்தையும் அதிலே தொலைச்சிடுவார். ஒரு சமயத்தில் லேசாக காய்ச்சல் வந்துச்சு, எந்திரிக்க முடியாது படுத்திருந்தார். கூட இருக்கிற சொந்தக்காரங்க என்ன பண்ணா தெரியுமா? அவனுக்கு ஊற்றுனா எந்திரிச்சிடுவான்னு படுத்து கிடக்கும்போது அப்படி கூடிய இதை பிராந்தியை கொண்டு படுத்த மாதிரி வாயை திறந்து ஊற்றிட்டா, பால் ஊற்றின மாதிரி.
அது அப்படி மூளையில் அடித்து அடுத்த நிமிஷம் அப்படி மூளை செயல்படாமல் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். கடைசியில் ஒரு பிரச்சனை 30 வயசில் போய் சேர்ந்தார். இன்னைக்கு நமக்குள்ள நாளைங்கிறது நமக்கு என்ன தெரியாது, நம்ம பெருமை பாராட்டுறோம். ஆமான்னு சொன்னால் என்ன என்று வேற யாரை ராஜா கனம் பண்ணுவார். நான் சொல்ல போறேன் என்ன சொல்லுவான் சொல்றான் பாருங்க. ராஜாவை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் செய்ய வேண்டிய ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜவஸ்திரமும் ராஜா இப்ப ராஜா அடுத்ததுக்கு நம்ம ஆசைப்பட்டா ராஜா பக்கத்துல உட்கார்றதுக்கு இப்ப அவருடைய வஸ்திரத்தையே பிடுங்க ஆசைப்பட்டான். ராஜா உடுத்திக் கொள்ளுகிற வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரை அவர் ஏறுற குதிரை அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவன் நான் தான் அந்த பிரதான பிரபு அந்த கையில கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரை மேலே ஏற்றி நகர வீதியில் உலாவரச் செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். உடனே அடுத்தால உனக்கு தப்பான்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தான். ஆனா ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க. அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நல்ல எனக்கு அந்த இடத்துல அவர் தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்திருக்கு. சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரமனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற. எப்படி இருந்திருக்கும்? இவர் அழிக்க வந்திருக்காரு, இங்க அலங்காரம் பண்ண வைக்கிறார். பொல்லாப்பின் ஆவி அப்படியே ஒண்ணுமெல்லாம் போக பண்ணிடுவார். இவன் பொல்லாப்பு செய்ய நினைச்சு வந்தான். இப்ப பாத்தீங்கன்னா இவனுக்கு ஐயோ வெட்கத்தின் ஆவி வந்துருச்சு. சொன்னா நீ போய் அவனை அலங்கரிச்சு இதுல சொன்னதுல ஒன்றும் குறையாம பாரு. அது மட்டும் இல்ல, நீ சொன்ன மாதிரி ராஜா கனம் பண்ண விரும்புகிறவருக்கு இப்படி செய்யப்படும் சொல்லி ஊரா கூட்டிட்டு போனார். எப்படி வெட்காந்திருக்கு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சொல்றேன், பொல்லாப்பை செய்ய ஒரு நாளும் நினைக்காதீங்க. ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறான் அதையே அறுப்பான். மறந்துடக்கூடாது. தினைய விதைச்சவன் தினையத்தான் இருப்பான், வினைய விதைச்சவன் வினையத்தான் இருப்பான். ஆகையினால ஒன்றை மறந்துடாதீங்க. வேதம் அழகா சொல்லுது, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பார். ஆனால் எதை விதைக்கிறோம்? இந்த காலையில் ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்க, ஆண்டவரே நான் பொல்லாப்பு செய்கிற எண்ணம் எனக்குள்ள கொஞ்சம் கூட வரக்கூடாது. எல்லாரும் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா? எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உன்னை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆஹா, உன்னை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்களே, கேட்குறீங்களே, பொல்லாப்பின் அவங்க குடும்பத்துக்குள்ளே இருக்கா? ஒருவேளை புருஷனுக்கு இருந்தால் மனைவி ஜெபம் பண்ணுங்க, மனைவிக்கு இருந்தால் புருஷன் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு இருந்தால் தகப்பனும் தாயும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அல்லாமலும் உங்களில் 2 பேர் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அருளப்படும் என்று மத்தேயு 18:19 சொன்னபடி கர்த்தர் தருவான். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை
இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வரணும். 30 நாளுக்கான தேவைகள் சந்திக்கப்படும். எங்கள் ஆலயத்தில் 2 கண்ணும் தெரியாத மக்கள் வருது. அவங்கள ஒரு நாள் நான் சாப்பிடாமல் இருப்பக்கூடாது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்களுக்கு வேலையில் உயர்வு கிடைத்த நாள், இப்படிப்பட்ட நாட்களில் ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். இவங்களை வேன் வச்சு கூட்டிகிட்டு வரமே, அது கொடுக்க உதவலாம். ஏன் இப்போ பார்வையற்ற சகோதரிகளுக்குன்னு சொல்லி ஒரு கட்டுமான பணி நடத்தி வரோம். ஒரு சதுரடி 2300 தான். கர்த்தர் ஏவினால் உங்களை போல எல்லாருக்கான பார்வை இல்லாத வயது முதிர்ந்த தாய்மார்கள் எல்லாரும் கைவிட்டாலும் கைவிடக்கூடாதுங்கிற நிலைக்கு அவங்களுக்கு வைக்கிற இடம். இதற்காக கர்த்தர் ஏவினா நீங்களும் தாங்கலாம். எப்படியா? இதில் 2 நம்பர் வருது, ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை பிரதர் நாங்கள் கணக்கு வைக்கிற ஆட்கள் பிரதர், என்ன இப்போ ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்கணும், தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுக்கணும். உண்மைதான். அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு ஒரு தனி நம்பர் இருக்குது, அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிலர்லாம் கேட்குறீங்க, எங்கள் ஊர் கன்வென்ஷனுக்கு வருவீங்களா ஐயா, இப்படி டிவியில் தினமும் பார்க்குற எங்கள் ஊரில் ஒரு நாள் பார்க்கணுன்னு ஆசைன்னு கேட்குறீங்க. நிச்சயமாக சொல்லுங்கள், கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கள், 1 மாதம் டைம் இருக்கும்போதே சொல்லுங்கள். கண்டிப்பாக வாரேன். சத்தியம் சொல்கிறதுக்கு தடையே கிடையாது. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படாமல் பரலோகத்தில் உங்கள் நாமம் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் பொல்லாப்பு செய்யாமல் நல்லதை செய்யுங்க. நன்மை செய்தால் மேன்மை உண்டு. அன்றைக்கு நன்மை செய்த தொற்காள் பெயர் இன்றைக்கு ஜீவ புஸ்தகத்தில் பார்க்குறோமே, நம்முடைய பெயர் எங்கே இருக்கிறது? அன்பின் தெய்வமே, பொல்லாப்பு என்கிற எண்ணம் வரக்கூடாது. பொல்லாப்பு என்கிற அந்த ஆவி ஒரு மனிதர்களுக்குள்ள வராதபடிக்கு ஒருவருக்கொருவர் அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவி என் தேவன் கொடுப்பீரார். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது வேதனையோடு தொலைக்காட்சி முன்காடி உட்கார்ந்து கண்ணீரோடு, ஐயோ என் புருஷன் இல்லையே, ஐயோ என் மனைவி இல்லையே, ஐயோ என் பிள்ளைகளை பறிகொடுத்தேனே என்று தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற மக்களுக்கு ஆறுதலை கொடும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுவர்களுக்கு வாழ்நாளில் ஒன்றை கூட்டி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.